பெரும் காவிய கவிஞர். அவர் இயற்றிய கம்பராமாயணம் உலக புகழ்பெற்ற மகா காவியம். வால்மீகி ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ் பண்பாடு, பக்தி, கற்பனை ஆகியவற்றை சேர்த்து எழுதியவர். அவரது மொழிநடை, இசை நயம், உவமை வளம், உணர்ச்சி ஆழம் கொண்டது. தமிழ் மொழியின் பெருமையை உலகிற்கு எடுத்துச் சென்ற மாபெரும் கவிஞர் கம்பர். கம்பரின் மகன் தந்தையைப் போலவே தமிழ் புலமை பெற்றவர். சிறு வயதிலேயே கவிதை, இலக்கியம் மீது ஆர்வம் கொண்டிருந்தார். தந்தையின் புகழின் நிழலில் இருந்தாலும் தன் தனித்திறனை நிரூபிக்க முயன்றார். அவர் இளம் வயதிலேயே சிறந்த கவிஞராக விளங்கினார். கம்பர் மகன் உறவு குரு சிஷ்ய உறவாகவும் தந்தை மகன் பாசமாகவும் விளங்கியது. இந்த உறவு தமிழ் இலக்கிய மரபின் தொடர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. அமராவதி சோழ நாட்டின் அரசன் மகள் என வரலாற்றில் கூறப்படுகிறது. அவள் அழகு, அறிவு, பண்பு ஆகியவற்றில் சிறந்து விளங்கினார். அம்பிகாபதி அமராவதி காதல் தமிழ் இலக்கியத்தில் புகழ்பெற்ற கதை. இவர்களின் கதை காதல், தியாகம், சமூக கட்டுப்பாடு ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது. இந்த நாட்டிய நாடகம் கம்பர் மற்றும் அம்பிகாபதி அமராவதி வரலாற்றின் ஒரு தொகுப்பு. இதற்கு இசை அமைத்து அழகு சேர்த்தவர் வர்ணா 7 என் ஜெயக்குமார் அவர்கள். வரிகளால் வடிவமைத்தவர் கலைமாமணி காதல்மதி அவர்கள். இயக்கம் கஜமுத்ரா நாட்டியசேத்ரா டாக்டர் சி கோபாலகிருஷ்ணன். மகளும் மாணவியுமான திருமதி சிவரஞ்சனி ஹனிஷ்குமார் அவர்கள். ஒரு கவிஞனின் குரல், ஒரு காதலனின் கனவு, ஒரு இளவரசியின் தியாகம். இந்த நாட்டிய காவியம் உங்கள் மனதில் இறுதி வரை நிலைக்கும். தேனூரும் தேவாரத்துடன் கவி சக்கரவர்த்தி கம்பர் தோன்றுவார். வெற்றி முழங்க, தாளம் ஒலிக்க, தமிழ் தேசம் தலைவணங்க, சோழகுலத்தின் மாட்சிமை மன்னன் அரசவைக்குள் வருகை தருகிறார். சோழகுலத்தின் புகழ்நடையாக மன்னன் அரசவையில் அடியெடுத்து வைக்கிறார். அரியணையை சுற்றி புலமையும் புத்தியும் கூடும் அரசவை தமிழ் கவிதையின் பேரொளி கம்பர் மன்னர் அருகே அமர்ந்திருக்கிறார். அரசவைக்கு நகைச்சுவையும் நுண்ணறிவும் சேர்க்க வாக்கு சாமர்த்தியன் ஒட்டக்கூத்தர் பெருமையுடன் தன் இடம் பெற்றுள்ளார். நாட்டின் நலம் காக்க, நியாயம் பேச, அறிவுரை வழங்க அரச மந்திரிகள் அரசவையில் ஒழுங்குடன் அமர்ந்துள்ளனர். இங்கே கவிதை அரசனுடன் உரையாடுகிறது. அறிவு அதிகாரத்துடன் இணைகிறது. இது சோழ பேரரசின் மாட்சிமை மிக்க அரசவை. ராஜாதி ராஜ, ராஜ நம்பீர, ராஜ வார்த்தாண்ட, ராஜ குலோத்துங்க, ராஜ குலதிலக, ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி, நாடாளும் நாயகன், நல்லூர் பதி காவலன், அண்ட சராசர பிரபஞ்ச லோகத்தில் நிலைத்த
தாரகன், வேதத்தில் நாயகன், கேள்வியின் தாயவன், மறை யாதவ பொருளவன், முத்தமிழ் ஆதவன், வாரான் வாரான் வாரான். செயலும் வெல்லும் சோழ மன்னவா, எங்கள் சோழ வள நாட்டை செழிப்புடன் நாளும் தென்னவா. கல்லும் கவி சொல்லும் தஞ்சை நிலத்தை சோறுடைத்து என்ற புகழோடு காவிரி நதி பாயும் கரையெங்கும். கல்லும் கவி சொல்லும் தஞ்சை நிலத்தை சோறுடைத்து என்ற புகழோடு காவிரி நதி பாயும் கரையெங்கும். சோழ குலம் தந்த குலோத்துங்க ராஜனே, நூறாண்டு நலமோடு நீ வாழ்கவே. சொல்லும் செயலும் வெல்லும் சோழ மன்னவா, எங்கள் சோழ வள நாட்டை செழிப்புடன் ஆளும் தென்னவா. கண்மணியில் விளைத்த தமிழ் வேந்தனே, புலிகொடி தாங்கிய வேங்கையே, புகழுடன் என்றும் நீ வாழ்கவே. காலத்தை வென்று காவியமாக நீ வாழ்கவே. நூறாண்டு நலமோடு நீ வாழ்கவே. சொல்லும் செயலும் வெல்லும் சோழ மன்னவா, எங்கள் சோழ வள நாட்டை செழிப்புடன் ஆளும் தென்னவா. சொல்லும் நண்பரே, என் இனிய கம்பரே, நற்றமிழ் வம்பரே, வாழ்க வளமுடனே. தமிழில் ஒரு சொல் உயர் சொல். அந்த உயிர் சொல் எதுவென்று சொல்வீரோ? கட்டும் கற்பனையில் எட்டா புகழ் கொண்ட ஒட்டக்கூத்தரே கேளும். கன்றறியும் உலகம் நன்றறியும் அச்சொல் என் உயிர் தந்த அம்மா எனும் சொல்லே. அகர வரிசையில் ஐயா, உமக்கு அன்பில்லையோ, நல்ல அறிவில்லையோ? அனைத்தும் இருக்கும் என்னை தந்த அன்னையை தவிர உயிர் சொல். இவர்கள் எதிலும் மோதலாக இருப்பது நன்றல்லவே. அரசவை புலவர்களான உங்களை ஏன் அழைத்திருக்கிறேன் தெரியுமா? வடக்கில் வால்மீகி எழுதிய ராமாயண காவியத்தை காலத்தை வெல்லும் வகையில் தமிழில் மொழிபெயர்க்க ஆவல். உங்கள் விருப்பத்தை அறிந்திடத்தான் அழைத்தேன். ஒரு வடமொழி காவியத்தை மொழிபெயர்த்துத்தான் நாம் இலக்கியம் படைக்க வேண்டிய அவசியமில்லை. புதிதாக ஒரு காவியத்தை படைக்கும் அளவிற்கு புலவர்கள் இங்கே ஏராளம். வாய்ப்பு கொடுங்கள் அரசே. அப்படி இல்லை ஒட்டக்கூத்தரே, நானும் அறிந்த மட்டில் அது ஒரு சிறந்த காவியம். அதை மொழிபெயர்த்தால் நம் தமிழுக்கு அணிகலனாய் திகழும், உலகம் மகிழும். அப்படி என்றால் அப்பணியை கம்பருக்கே வழங்குகிறேன். ஒரு மண்டல காலத்தில் எழுதி முடியுங்கள், காவியம் வடியுங்கள். இத்துடன் அவை கலையலாம். இயற்கையின் மடியில் மௌனமும் காற்றும் இசையாய் கலந்து தமிழ் சொற்கள் கவிதையாய் பிறக்க கம்பர் கம்ப ராமாயணத்தை எழுதத் தொடங்குகிறார். இயற்கையை உன்னை இருக்கை கொண்டு வணங்குகிறேன். உன் அழகை கண்டு மயங்கியே நின்று வதனமின்று பாடுகிறேன். செவ்வாய் திறந்த பனிப்பூக்களும் மரகத கம்பளம் விரித்த வயல்வெளிகளும் நாகங்கள்
காதலியோ அருமையாக பாடுகிறார். சாரீரமும் சரீரமும் அழகு. இளவரசி, நமது கம்பரின் மகன் அம்பிகாபதிதான் அவர். எனக்கும் அவர் உறவு முறை வேண்டும். பல கலைகளும் கற்றுத் தேர்ந்தவர். அவர் மிக நல்லவர். சங்கத்தமிழ் சந்தமிழ்ந்தன. சிலம்பம் ஆடுகிறாய், சந்தம் பாடுகிறாய். உன் அறிவும் ஆற்றலும் போற்றுதலுக்குரியதே. தாயின்றி தந்தை வளர்த்த பிள்ளை நீ. தமிழ் தாய் மாலையில் பூத்திருக்கும் முல்லை நீ. அப்பனுக்கு தப்பாமல் நற்பெயர் வாங்கித் தருவாய் என்று நம்புகிறேன் நான். கம்பரையா இங்கு இல்லையா? ஆஹா, இந்த ஏழை குடிலுக்கு இளவரசியார் வந்திருப்பது வியப்பு. அப்பா ஒரு நிகழ்வுக்காக நல்லூருக்கு சென்றிருக்கிறார். அவர்கள் இளவரசி பருகை ஏதேனும் வானம் கொண்டு வருவா? உபசரிப்புக்கு நன்றி. வால்மீகி ராமாயணத்தை தமிழில் காவியமாக்கும் பொறுப்பை என் தந்தை உங்கள் தந்தைக்கே தந்திருக்கிறார். அதை சொல்லத்தான் வந்தேன். எப்படி அம்மா? உனக்கு ஒரு திருமணத்தை நடத்துவது என் கடமை அல்லவா? அது நிறைவேறும் நாள் ஏதோ அதை ஈசன் தான் அறிவாரோ. எனக்கேற்ற மணமகன் வாய்க்க வேண்டாமா? கொஞ்சம் பொறுத்திருங்கள் தந்தையே. எப்படி சொல்வேனடி தோழி, அவன் என் இளைய குடையவை தானடி.
மதிப்பு, சிந்தனைக்கு இடம். நகைச்சுவை கலந்த அறிவால் அரசவையை அலங்கரிப்பவர் ஒட்டக்கூத்தர். அறமும் ஞானமும் பேசும் ஔவையார். இருவரின் சொல்லாடல் இங்கே சுவையாய் மாறுகிறது. பெருமை கொள்கிறது இந்த அரசவை. தமிழ் தொண்டு என்று ஊரெங்கும் தம்பட்டம் அடித்துக் கொண்டு அவைக்கு வந்த அவையே, யார் தந்த அழைப்பு? ஏன் இந்த பிழைப்பு? தக்க பதிலளித்து மன்னித்த அம்மையாரே, மிக்க நன்றி அம்மா. சற்று நெருடலாக இருந்தாலும் இன்றைய நிகழ்வு நெகிழ்ச்சியாக மலர்ந்தது மனமகிழ்வு. அது சரி கம்பரே, உங்களின் காவிய படைப்பு எதுவரை வந்திருக்கிறது? இன்னும் 20 நாள் இடைவெளி இருக்கிறது. வரும் சதய திருவிழாவில் நம் அரசவையிலேயே அரங்கேற்றலாம் என்று இருக்கிறேன். அதற்குள் நிறைவு செய்யுங்கள். இன்றைக்கு இத்துடன் அவை கலையலாம். அவனது இதயம் அமராவதி நினைவின் மௌன நதிகளில் உறைந்து ஒவ்வொரு துடிப்பும் அவளின் பெயரை பாடுகிறது. காலங்கள் மாறின
அம்பிகாபதி, நீ தவறு செய்து விட்டாய். உன் எதிர்காலம் பற்றி கணித்ததெல்லாம் பொய்யாக்கி விட்டாய். என் கனவுகளை எல்லாம் போட்டு உடைத்து விட்டாய். மன்னர் மகளை காதலித்து என் தலையில் இடியை இறக்கி விட்டாய். நீ உயிருடன் இருந்தால் போதும் மகனே. எங்கேயாவது நலமாக இரு. இப்போதைக்கு புறப்படுவதற்கு வழியை பார். வேறு எதுவும் பேசாதே, போ. அப்பா, அதை விட இப்போதே எனக்கு மரண தண்டனையை தந்து விடுங்கள். அமராவதியை பிரிந்து 5 ஆண்டுகள் என்னால் முடியாது. அந்த இரவு அம்பிகாபதியின் கைகளில் ஒரு ரகசிய ஓலை வந்து சேர்ந்தது. அரண்மனை வாசனையை தாங்கிய அந்த எழுத்துக்களில் ஒரு இளவரசியின் இதயம் துடித்துக் கொண்டிருந்தது. அந்த ஓலையின் ஒவ்வொரு வரியும் அம்பிகாபதியின் உள்ளத்தில் காதலை இன்னும் தீவிரமாக எரிய வைத்தது. அந்த அழைப்பை ஏற்று அவன் சோழ நாட்டை நோக்கி பயணம் தொடங்கினான். மாளிகையின் எல்லைகளையும் அரச சட்டங்களையும் பொருட்படுத்தாமல் தன் காதலின் அழைப்பை ஏற்று இரவு இருளில் சோழ நாட்டிற்குள் நுழைந்தான்.
மழை சொந்தமானதோ? 4-5 நாட்களாக ஏக்கத்தில் தவித்தேன். அதனால் எகிரி குதித்தேன். காவல் மீறி வந்த என்னை கைது செய்தேன். அந்த புறத்திலிருந்து வெளிவருவது யார்? அம்பிகாபதியா? கவிஞனாக இருந்தும் அரச மரபையே மீற துணிந்தாயா? இனி உன் காதலுக்கு தீர்ப்பு சொல்லுவது இந்த சோழ அரசவை. அரச குமாரியை காதலித்தது மட்டும் உன் குற்றமல்ல. அரச மரபையும் அரச கௌரவத்தையும் மீறி அந்த புறத்திற்குள் நுழைந்ததே உன் மிகப்பெரிய குற்றம். இறைவனை பற்றி 100 பாடல்கள் பாட வேண்டும். 1, 2, 10, 20. அவன் குரல் உயர உயர அரசவையே பக்தியில் மூழ்கியது. 50, 60, 70. மன்னனின் கோபம் கூட ஒரு கணம் அமைதியானது. 90, 95. அமராவதியின் இதயம் வேகமாக துடித்தது. 99. இன்னும் ஒரே ஒரு பாடல், ஒரே ஒரு சொல் அவன் உயிரை காப்பாற்றும் அல்லது அவன் காதலை வெளிக்கொண்டு வரும். அந்த ஒரு நொடி அம்பிகாபதியின் கண்கள் அமராவதியை சந்தித்தது. பக்தி தளர்ந்தது, காதல் வென்றது. அமராவதி, என் உயிரின் கடைசி பாடல் நீயே. அம்பிகாபதி தூக்கிலிடப்பட்டான். அந்த செய்தி கேட்ட அதே நொடி அமராவதியும் உயிர் நீத்தான். கவிதை தோற்றதா? இல்லை. காதல் தோற்றதா? இல்லை. தோற்றது அரச பெருமையின் அகந்தை. ஒரு கவிஞனின் தலை விழுந்தது. ஆனால் அவன் சொற்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. ஒரு காதலின் உயிர் பிரிந்தது. ஆனால் அந்த காதல் இன்னும் காலத்தை வென்று நிற்கிறது. கொஞ்சம்